அலையோம் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். காளிகாம்பாள், காளி அனைத்து காலங்களிலும் நம்முடன் இருந்து நம்மை காப்பாற்றுபவள். இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய இந்த காளிகாம்பாளுடைய விசேஷம் என்ன என்றால், சென்னியம்மன் என்று போற்றப்படுகிறாள். வரலாற்று அறியாக நாம் பார்த்தோமானால், இந்த அம்மனுக்கு செந்தூரம் சாற்றி அந்த காலத்தில் வழிபட்டு இருக்கிறார்கள். இந்த இடமும் இங்கு இல்லாமல் வேறொரு இடத்தில் இருந்திருக்கிறது. பிறகு ஒரு காலகட்டத்தில் இங்கு வந்திருக்கிறது. செந்தூரம் சாற்றி அம்பாளை வழிபட்டதினால் சென்னியம்மன் என்று போற்றப்பட்டு இந்த அம்பாள் காளியாக, செந்தூரம் என்றாலே அனைத்து விதமான மங்களங்களை தரக்கூடியது, சக்தியை தரக்கூடியது. காளி என்றால் அனைத்து காலங்களிலும் நமக்கு மங்களத்தை தரக்கூடிய காளியாகவும், மேற்கு பார்த்து கொண்டு அவள் கடலை சார்ந்து இருந்ததினால் மேற்கு நோக்கை பார்த்து நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் தருபவளாக, எப்படி நாம் சூரியனை நாம் கிழக்கு நோக்கி பார்க்கிறோம், சூரியன் மேற்கு நோக்கி பார்க்கிறதோ அது போன்று இங்கு அம்பாள் பார்த்தீர்களானால் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு பராசக்தியாக, எப்படி சூரியன் அனைத்து சக்திகளையும் தருகிறாளோ அது போன்று இங்கு நமது காளியம்மன், இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய சென்னியம்மனாக இருந்த காளியம்மன் காளிகாம்பாள் என்றும் போற்றப்படுகிறாள். இவளுடைய வரலாறானது இப்படி போற்றப்படுகிறது. மகாகவி பாரதியானவர் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் என்று போற்றியிருக்கிறார். அதுபோன்று சத்ரபதி சிவாஜி மகாராஜ் 1677 ஆண்டு அக்டோபர் மாதமானது இங்கு வந்திருக்கிறார் என்று பதிவில் உள்ளது. இது நமக்கு டைரக்டாக கல்வெட்டுகள் இல்லாவிட்டாலும் கூட ஒரு அனுமானம் என்று கூறுவார்கள். அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்களுடைய வரலாற்று காலகட்டத்தில் அந்த சமயத்தில் சத்ரபதி சிவாஜி சென்னை வந்திருக்கிறார். நமக்கே என்ன பண்ணும், ஒரு இடத்துக்கு போனாலே ஒரு கோவில் இருந்தா வந்து வழிபடுற மாதிரி பவானியுடைய வழிபாட்டை உடையவர் அவர். அதனால அம்பாளை வழிபட்டதுனால்தான் இந்த அம்பாளை நீங்க பாத்தீங்கன்னா அந்த சக்தி கிடைக்கும். இந்த அம்பாளை நீங்க ஒண்ணுமே வேணாம், ஒரு கோழை வந்தால் கூட வீரமாக செல்லக்கூடிய சக்தி உடையவள் எங்களுடைய காளிகாம்பாள். இப்படியாக நம்முடைய அம்பாளின் வரலாற்று போற்றப்படுகிறது. விசேஷமாக நம்முடைய ஆலயத்தை விஸ்வகர்ம சமுதாயத்தினர் என்று கூறுவார்கள். விஸ்வகர்மா என்றால் அனைத்து விதமான சிருஷ்டிகளுக்கும் காரணமானவர். அந்த சமுதாயத்தினர் சிறந்த முறையில் பாதுகாத்து வருகிறார்கள். அதே போன்று சைவாகம முறைப்படி சிறந்த முறையில் அர்ச்சகர்கள் பூஜை செய்கிறார்கள். ஷில்பிஹி மாதா குரு பிதா என்று கூறுவார்கள். ஷில்பியானவள் தாயாகவும் அர்ச்சகரானவர் தந்தையாகவும் இருக்கும்படி இந்த ஆலயத்தினுடைய மிக சிறப்பான ஒரு சிறப்பு என்னவென்றால், இது போன்று விஸ்வகர்மா சமுதாயத்தினர் சிறந்தபடி அந்த அமைப்பு பார்த்தீர்கள். ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு விக்கிரகத்திலும் அந்த அமைப்பு இருக்கும். அதை நீங்க பார்த்தாலே ஒரு சக்தி கிடைக்கும். அந்த மந்திர சைத்தன்யம் என்று கூறுவார்கள். அங்கு செய்யப்பட்ட பூஜைகள் யாவும் நீங்கள் அனுபவிக்கலாம். இப்படியாக நமது காளிகாம்பாள் போற்றப்படுகிறது.